பானிபூரியை சாப்பிடாதவங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கவே முடியாது. முக்குக்கு முக்கு டீ கடை இருக்கிற மாதிரி சந்துக்கு சந்து இன்னைக்கு பானிபூரி அப்படிங்கிறது வந்துருச்சு. சைக்கிள்ல தள்ளிட்டு வராங்க, வண்டியில வச்சுட்டு வராங்க, ஏன் கடை போட்டு கூட பானிபூரியை வித்துட்டு இருக்காங்க. அதை தேடி தேடி போய் சாப்பிடக்கூடிய வழக்கம் இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இருக்கு. இந்த பானிபூரி எப்போ முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு, தமிழ்நாட்டுக்கு இது எப்படி வந்துச்சு, இந்த பானிபூரியை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல் தான் என்ன, இது எல்லாத்தையும் தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சவுகார்பேட்ல ஆரம்பிச்சு சவுத் இந்தியால இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் பானிபூரி கடைங்க இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. பானிபூரி அப்படின்னா தண்ணின்னு அர்த்தம் தெரியாம இருக்கிறவங்க கூட பானிபூரியை சாப்பிடாம இருந்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பானிபூரி தமிழர்களுக்காக ஃபேவரட் சாட்டா இப்ப மாறி இருக்கு. லோக்கல்ல இருக்க பானிபூரி விக்கிறது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல கூட சாயங்காலம் நேரத்துல சாட் ஐட்டத்துல பானிபூரி மேண்டட்டரியல் லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு. அதே மாதிரி பானிபூரிக்குன்னு தனியா பிரான்சைஸ் மாடல்ல இண்டிவிஜுவல் கடைகள்லாம் உருவாகிருச்சு. டாப்ஸின்னு ஒரு பொண்ணு நல்லா படிச்சுட்டு வேலையில இருந்தாங்க. ஆனா அந்த வேலையை உதறி தட்டிட்டு பிடெக் பானிபூரி வாலை அப்படின்னு ஒரு பிராண்டை உருவாக்கி ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிட்டு இருக்காங்களாம் பாத்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு பானிபூரி தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஃபேவரட் சாட்டா மாறி இருக்கு. சொல்ல போனா சமோசாவுக்கு அடுத்து இந்தியாவுல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு சாட் ஐட்டம் அப்படின்னா அது பானிபூரி தான். இவ்வளவு பிரபலமா இந்தியர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாட் ஐட்டமா இருக்கக்கூடிய இந்த பானிபூரிக்கு இந்தியாவுடைய ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு பேர் இருக்கு. நமக்கு இது பானிபூரி, மும்பை பக்கமும் இதை அப்படிதான் சொல்றாங்க. ஆனா பெருவாரியான இடங்கள்ல இதுக்கு என்ன பேர் தெரியுமா? கோல்கப்பா. மத்திய பிரதேசத்துல இதுக்கு பேரு பானி பட்டாசி. அதுவே உத்தரப்பிரதேசத்துல போனோம்னா இதுக்கு பெயர் ஃபுல்கி. அசாம் பக்கம் போனோம் அப்படின்னா பானைக்கே பட்டாசா, அப்படி இல்லைன்னா பட்டாக்கே. அதுவே ஒடிசா பக்கம் போனோம் அப்படின்னா இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா புஷ்கா அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பெயர் அங்க என்ன இருக்கு அப்படின்னா கட்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பீகார், நேபாள், ஜார்க்கண்ட், பெங்கால், சத்தீஸ்கர் இந்த பக்கம் எல்லாம் போனோம் அப்படின்னா இதுக்கு ஃபுட்கா அப்படின்னு இன்னொரு வெரைட்டி பேரும் வச்சிருக்காங்க. இப்படி வேற வேற வெரைட்டில பானிபூரிங்கிறது பரவலா அழைக்கப்படுது. இவ்வளவு ஃபேமஸான பானிபூரி பத்தி ஒரு ஃபேமஸான பழமொழியும் இருக்கு. நோ பானிபூரி டேஸ்ட் சேம். அதாவது இந்த தட்டுல ஒரு 4 பானிபூரி இருக்குன்னா அந்த 4 பானிபூரியுமே வேற வேற டேஸ்ட்ல இருக்கும். ஒவ்வொரு பானிபூரியும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னா அதுல நம்ம போடக்கூடிய இன்கிரீடியன்ஸும் கெமிக்கல் ரியாக்ஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸும் எடுத்து அந்த மசாலா தண்ணியை ஊத்தி வாயில வச்சோம் அப்படின்னா வாய்க்குள்ள வந்து டமால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வெடிச்சு மண்டக்குள்ள பல டேஸ்ட நமக்கு உருவாக்கி தருது. பானிபூரிய நம்ம ஒரே பேர்ல கூப்பிட்டாலும் அதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு குட்டி சைஸ்ல இருக்க பானிபூரி, இன்னொன்னு அதோட ஸ்டஃபிங்ஸ், அதுக்கு அப்புறமா அதுக்கு மேல போடக்கூடிய மசாலா, அப்புறம் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் அதுல ஊத்தக்கூடிய தண்ணி. இந்த பானிபூரியில ஆட் பண்ற பார்ட்ஸ் எல்லாமே எப்படி பானிபூரிக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்த மாதிரி ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸை இதுல ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. முதல்ல இந்த பானிபூரியை வந்து ரவையில செய்யறாங்க அப்படிங்கிறதுனால அதிகமான தண்ணியை உள்வாங்கிக்காது, வெளியிலையும் விடாது. ஒரு சில இடங்கள்ல ரவை இல்லாம கோதுமையிலையும் செய்யறாங்க. இன்னும் சில இடங்கள்ல ரவையும் கோதுமையும் சேர்த்து செய்யறாங்க. வேறு சில இடங்கள்ல ரவையும் மைதாவையும் சேர்த்து செய்யறாங்க. ஆனா பெரும்பாலான இடங்கள்ல ரவை வச்சு மட்டும்தான் பானிபூரி செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது மசாலா கலவை. இந்த மசாலா கலவையும் கிட்டத்தட்ட பெரும்பாலான இடங்கள்ல உருளைக்கிழங்கையும் பச்சை மிளகாயும் கலந்த கலவையை தான் செய்யறாங்க. அந்த மசாலா எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா நம்ம மசாலா தோசை பூரிக்கெல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியான மசாலா தான் இது. ஆனா ஒரு சில இடங்கள்ல இந்த கலவை மாறும். கடலையை வேக வச்சு அதை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தமிழ் பேசக்கூடியவங்க பானிபூரி கடை வச்சிருந்தா அதிகமா பச்சை பட்டாணியை பயன்படுத்துறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி இந்த கலவை மாறுது. அடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணி இருக்கு பாருங்க, அந்த தண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது. ஒரு சில இடங்கள்ல புளிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுல புளியை கரைச்சி அந்த தண்ணியை உருவாக்குறாங்க. இன்னொரு சில இடங்கள்ல மின்ட் கலந்து அந்த தண்ணியை உருவாக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் இந்த கலவை மாறுபட்டுட்டே இருக்கு. இந்த தண்ணியோட வித்தியாசத்துக்கு ஏத்த மாதிரி தான் பானிபூரியோட யூசேஜும் வந்து ஒரு சில இடங்கள்ல மாறுது. ஒரு சில இடங்கள்ல பானிபூரிய ஜீரணத்துக்காக சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்கு. அதுல ஜீரணத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு தண்ணியை உருவாக்கி அதுல இந்த பானிபூரிய முக்கி சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்கு. இப்படி இந்தியா முழுக்க இவ்வளவு ஃபேமஸா இவ்வளவு வெரைட்டிஸோட இருக்கக்கூடிய இந்த பானிபூரி எப்படி பிறந்துச்சு, எந்த காலகட்டத்துல பிறந்துச்சு, யார் உருவாக்குனா அப்படின்னா அதுக்கு நம்ம குந்தி தேவி கிட்ட தான் போனோம். மகாபாரதத்துல பாண்டவர்களுடைய அம்மா அந்த குந்தி தேவி தான். பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் திருமணம் நடந்த அப்போ பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தாங்க. அப்படி வனவாசத்துல இருக்கும்போது கையில கிடைச்ச கம்மியான பொருட்களை வச்சுதான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அதனால ரொம்பவே சிக்கனமா அதே சமயத்துல பொறுப்பா குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு தன்னுடைய மருமகள் அந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்காங்களா அப்படின்னு சோதிச்சு பாக்கிறதுக்காக குந்தி தேவி திரௌபதியை கூப்பிட்டு வீட்டுல கொஞ்சம் காய்கறி தான் இருக்கு, அந்த மிச்ச மீதியா கொஞ்சம் மாவு தான் இருக்கு,
இதை பயன்படுத்தி என் பசங்க எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ் செய்யி, அதுலயும் அவங்க எல்லாரோட பசியும் மொத்தமா தீந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. திரௌபதி என்னடா பண்ணலாம், இவ்வளவுதான பொருட்கள் இருக்கு, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவங்களுக்கு இந்த பானிபூரிக்கான ஐடியா வந்துச்சு. அப்பா அவங்க உருவாக்குனதுதான் இந்த பானிபூரி. அதை சாப்பிட்டு எல்லாருடைய பசியும் போச்சு, சுவையில மெய் மறந்து போயிட்டாங்க. முக்கியமா குந்தி தேவியே அந்த டேஸ்ட்ல மயங்கி போய் இதுக்கு சாகா வரம் தாரேன், இந்த டிஷ் எப்பவுமே சாகவே கூடாது அப்படின்னு அதுக்கு ஆசீர்வாதமும் பண்ணாங்க. அதனால்தான் இன்னைக்கு பானிபூரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையை எழுதினவரு மண்டையில இருந்த கொண்டைய மறந்த கதை தான் இது. ஏன்னா பானிபூரியில அதிகமா பயன்படுத்தக்கூடிய இன்கிரீடியன்ட் உருளைக்கிழங்கும் பச்சை மிளகாயும். இந்த உருளைக்கிழங்கு இந்தியா பக்கம் எப்ப வந்துச்சு அப்படின்னா ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வருகை புரிஞ்சுது. அப்படி பார்த்தோம்னா 400-500 வருஷத்துல தான் இந்த பானிபூரி டெவலப் ஆகியிருக்கு. பானிபூரி சேல்ஸ பல மடங்கா உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பல மணி நேரமா உட்கார்ந்து யோசிச்சு இந்த கதையில இவ்வளவு பெரிய ஓட்டையை வச்சுட்டாரு. சரி, இந்த பானிபூரிங்கிறது உண்மையா எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும்? உடனே கண்டுபிடிக்கப்பட்டுருச்சா? அப்படி இல்லனா வேற ஏதாவது ஒரு டிஷ்ஷோட இன்னொரு ஃபார்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுதான் பலருடைய கருத்தா இருக்கு. அப்படின்னா அந்த டிஷ் என்னவா இருக்கும்? அது ஒரு சாட் ஐட்டமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சாட் ஐட்டம் வடை அப்படிங்கிற வடகம் கிமு 300 காலத்திலேயே வடகம் அப்படின்னு ஒரு சாட் ஐட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிடார் KT ஆட்சையா. அதே மாதிரி கிமு 2ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டிருக்கலாம். அப்படி நம்பப்படக்கூடிய பதஞ்சலியின் நூல்ல கூட பௌர்ணமி அமாவாசை நாள்ல சாப்பிட்றதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வடகம் பற்றிய குறிப்புகள் அப்படின்னு இருக்குது. கிபி 10ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப பிரம்மா அப்படிங்கிற நூல்ல தயிர் இல்லனா பால்ல முக்கி எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு வடை பத்திய குறிப்பு இருக்கு. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய தகி வடைன்னு சொல்லக்கூடிய தயிர் வடையோட தொடக்க காலமா இருக்கலாம். அப்போ தயிர் வடை பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தயிர் வடை பற்றிய குறிப்பு மனோசா லிசா அப்படிங்கிற 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட நூல்லையும் நமக்கு குறிப்புகள் கிடைக்குது. இந்த வடை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா இருந்திருக்கு. அப்படி ஒரு ஃபார்ம்ல இருந்ததுதான் கச்சோரி. இந்த கச்சோரியோட குறிப்பு 6ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட சுஸ்ருதா சம்ஹிரா அப்படிங்கிற நூல்ல குறிப்புகள் இருக்கு. அதே சமயத்துல வடை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த கச்சோரியும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி டெல்லியில ராஜ் கச்சோரி அப்படிங்கிற டிஷ் ஃபேமஸா இருந்திருக்கு. இந்த ராஜ் கச்சோரி அப்படிங்கிறது கச்சோரி நடுவுல இருக்க பகுதியை உடைச்சி அதுல ஸ்டஃபிங்ஸ் அண்ட் சட்னிலாம் ஊத்தி சாப்பிடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. இந்த ராஜ் கச்சோரி உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு விதமா மாறி இருக்கு. ஐரோப்பியர்கள் வருகைக்கு அப்புறமா அதுல உருளைக்கிழங்கு பயன்படுத்திருக்காங்க. இப்படி உருளைக்கிழங்கு பயன்படுத்தி சாப்பிட ஆரம்பிச்ச அந்த ராஜ் கச்சோரியில இருந்துதான் புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யாரோ யோசிச்சிருக்காங்க. ஏன்னா ராஜ் கச்சோரியில எவ்வளவு ஸ்டஃபிங் வச்சு பண்ணாலும் ஒரே வாயில அதை சாப்பிட முடியாது. கடிச்சு அப்படி இல்லைன்னா பிச்சு தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது அது உள்ள இருக்க ஸ்டஃபிங்கை முழுசா சாப்பிட முடியாம கீழே எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை மொத்தமாக வாயில் போட்டு சாப்பிடணும்னு யோசிச்ச யாரோ ஒருத்தர் தான் குட்டி சைஸ் கச்சோரியை செஞ்சுருக்காரு. அப்படி ட்ரை பண்ணி அதில் பிறந்தது தான் இந்த குட்டி சைஸ் பானிபூரி. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃபிங்ஸும் மசாலா தண்ணியும் சேர்த்து பிறந்தது தான் பானிபூரி. இன்னைக்கு அது இந்தியா முழுக்க எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாகவே மாறி இருக்கு. இப்படி ஆக்சிடென்டலாக உருவான பானிபூரி இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சது யாருன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா பீச்சில் பானிபூரியை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி அவருக்கு ஒரு சிலை கண்டிப்பாக வைப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே பானிபூரி லவர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 90களோட இறுதி காலகட்டத்தில் தான் பானிபூரி பரவலாக வர ஆரம்பிச்சது. குறிப்பாக ஜைனர்களோட உணவில் இந்த பானிபூரி ஏற்கனவே புழக்கத்தில் இருந்திருக்கு. அவங்க கிட்ட இருந்து தான் இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகவும் ஆரம்பிச்சிருக்கு. இது எப்போ ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பிச்சது அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் இங்கே சவுத் இந்தியா நோக்கி வர ஆரம்பிக்கவும் தான். அவங்க வேலைக்காக இங்கே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்க ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு தேட ஆரம்பிச்ச வட இந்திய தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பானிபூரியே தரலாமே அப்படின்னு நார்த் இந்தியன்ஸே ஒரு சிலர் இத பிசினஸா ஸ்டார்ட் பண்ணாங்க. அது அவங்க மத்தியில ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அவங்க சாப்பிட்றத பார்த்து டெம்ட் ஆகி நம்ம சவுத் இந்தியன்ஸும் அந்த சுவையை மொத்தமா இழுத்துருச்சு. இன்னைக்கு பீச்ல சுண்டல் சாப்பிட்ற மாதிரி பானிபூரி சாப்பிடுறது ரொம்பவே யூஷுவல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம வீட்லயே பானிபூரி எப்படி செய்யறது அப்படின்னு யூடியூப்லாம் கூட பார்த்து வீட்டுல உள்ளவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல ஹவு டு மேக் பானிபூரி அப்படின்னு ஏகப்பட்ட ரெசிபிஸ் இருக்கு. மசாலாவை வீட்டுல வச்சு செஞ்சுக்கலாம். ஆனா பூரிய ரெடிமேடாவே சூப்பர் மார்க்கெட்ஸ்ல ஈஸியா வாங்கிக்கலாம். இதே மாதிரி மற்ற சாட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம அதிகமா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பேல்பூரி, மசாலா
மசாலா பூரி, ஏன் தஹி பூரி எல்லாம் கூட பானிபூரியில வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம பானிபூரிலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துருச்சு. பானிபூரி ஷவர்மா, சாக்லேட் பானிபூரி, சிக்கன் பானிபூரின்னு பல வெரைட்டிஸ்ல இருக்கு. இப்படி எல்லாருக்கும் பிடிச்ச பானிபூரி இன்னைக்கு ஒரு அடையாள அரசியல சிக்கிட்டு இருக்கு. ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நம்ம பண்ண போராட்டங்கள்ல ஒன்னா இருந்துச்சு இந்த பானிபூரி. ஹிந்தியை கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும், அப்போதான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு பதில் சொல்ற விதமா பானிபூரி ஆர்டர் பண்ற அளவுக்கு எங்களுக்கு ஹிந்தி தெரியும், அந்த ஹிந்தி எங்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம பதில் சொல்ல ஆரம்பிச்சோம். அதாவது இதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, ஹிந்தியை நம்ம கத்துக்கிட்டோம்னா அதை தாண்டி வேற பெரிய எந்த விதத்திலையும் பயன்படாது, அதனால எங்களுக்கு இப்போ தெரிஞ்ச ஹிந்தியே போதும் அப்படின்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சோம். இது பொதுமக்கள் மட்டும் இல்லாம முக்கிய புள்ளிகள்ல இருந்து பொறுப்புல இருந்த அமைச்சர்கள் வரைக்கும் இதே அர்த்தத்துல தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனா அதுக்கு அப்புறம் காலப்போக்குல இன்னைக்கு வரைக்கும் இது வந்து நிக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த வட இந்தியர்களையுமே குறிக்கக்கூடிய வார்த்தையா இந்த பானிபூரி மாட்டிருக்கு. ஒரு சில பேர் அவங்களோட சுய லாபத்துக்காக நம்ம மேல ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யும் போது அதை எதிர்க்கிறோம், அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பானிபூரி அப்படிங்கிற அடையாள வார்த்தையை பயன்படுத்தாம இருக்கணும். ஏன்னா பன்னிக்கறி சாப்பிட்றவங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தை ஒடுக்குறது எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி தான் பானிபூரியை பயன்படுத்துறதும். நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நம்ம எல்லாரோட ஃபேவரட் சாட் லிஸ்ட்ல ஆட் ஆகியிருக்க இந்த பானிபூரி நம்ம வாழ்க்கையில இப்ப பிரிக்க முடியாத ஒரு ஃபேவரட் டிஷ்ஷா மாறி இருக்கு. இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய உணவு அரசியல் இருக்கா, இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.